guys, welcome back. Yes, கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பாருங்க, ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் ரிவ்யூ சொல்ல வந்துட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பர்சனலாக மெசேஜ் வைக்கிறீங்க. என்னன்னா அவங்க வீடியோவுக்கு வெயிட் பண்ண முடியாது, ரிவ்யூவை இப்போ எனக்கு தனியாக மெசேஜ் சொல்லுங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போயிட்டு ரிவ்யூ சொல்கிறேன், ஒன் லைன்லையாவது சொல்லுங்க. சொல்லிட்டு தான் வந்தேன். ட்ரெயினில் வரும்போது டைப் பண்ணிக்கிட்டே வந்தேன். அவ்வளோ மாதிரி மெசேஜ் தெரியாம ஒரு ஸ்டோரி போட்டுட்டேன். படம் பார்த்துட்டியா, ரிவ்யூ சொல்லு, இப்போ சொல்லு. நீ வீட்டுக்கு போய் எடிட் பண்ணுற வரைக்கும் பொறுக்க முடியாது, ரிவ்யூ சொல்லு. முன்னாடியே சொல்லிடுறேன், நான் மட்டும்தான் படத்துக்கு போனேன். இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் டைம் வராது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்க்க வரலை. இன்னொரு விஷயம், இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, இவங்க தப்பிச்சாங்க, ஒண்டியா போய் மாட்டிக்கிட்டேன் நான். ஆனால் இன்னொரு சந்தோஷமான விஷயம், ஒரு 50 வெள்ளியை எங்கள் காசை ஒரு 50 வெள்ளியை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகே, என்ன பிரச்சனை? ஹைப் ஏற்றாதீங்க. நம்ம தான் நானும் தான் எக்கச்சக்க வீடியோ போட்டேன். 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்க வீடியோ போட்டேன். கூலி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு. அது நம்ம மட்டுமே பொறுப்பு கிடையாது. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் சின்ன சின்ன கிளிப்ஸாக விட்டு நம்மளை ஹைப் ஏற்ற வச்சு ஒரு விதமாக ஆக்குனாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் கூட ஹைப் ஏற்றாதீங்க. நீங்கள் 1% ஹைப் ஏற்றுனீங்கன்னா செம அடி விழும் உங்களுக்கு தான். தியேட்டரில் உட்காரும்போது நான் 1000% ஹைப்போட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்கிறேன், ஹைப் ஏற்றாம சும்மா ஒரு சூப்பர் ஸ்டார் படம் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். இது லோகேஷ் இருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. லோகேஷ் அனிருத்தெல்லாம் மறந்துருங்க, அவங்களே மறந்துட்டாங்க. அடுத்த படத்துல பார்த்துக்கலாம் லோகேஷோட இதெல்லாம். ஸோ நேற்று 10 மணிக்கு லோகேஷ் ஒரு ட்வீட் போட்டாரு, எல்லாருக்கும் நன்றி. இது வந்து எல்சியூ இல்லை, ஸ்டாண்டலோன் மூவி. சரி, அப்பவே நமக்கு கொஞ்சம் டவுன் ஆச்சு. பட் இருந்தாலும் அவர் எல்சியூன்னு ஸ்டார்ட்ல இருந்து சொல்லலை, நம்மளா தானே கற்பனை பண்ணோம். அப்போ நம்ம மேலதான் தப்புன்ட்டு அந்த எல்சியூ இதை தள்ளி வச்சுட்டு லோகேஷ் சூப்பர் ஸ்டார் அந்த கூலி வைப்ல தியேட்டருக்கு போன மக்கள். காலையில் எனக்கு கண்ணெல்லாம் செவந்து போச்சு, தூக்கத்தில் எந்திரிச்சு FTFS மொதல் ஷோ போகணும்னு போயிட்டேன். போய் உட்காந்தா படம் ஆரம்பிச்சுது. நல்லா தான் பிக்கப் ஆச்சு. நமக்கு என்ன சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார் சத்யராஜ், சைமன், யாரு, நாகார்ஜுனா, அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து சௌபின், உபேந்திரா, சுத்திஹாசன். சரி, எல்சியூ வைபு வேணாம். நீங்க சொன்ன ஆஹா ஓஹோக்காவது ஒரு ஹைப்ல போவோம்ல, அங்கே போனால் படம் நல்லா தான் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது ஆஸ் யூஷுவல். அந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் அந்த பக்கம் மாறினாலுமே இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் இருந்தாலே நமக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வரும். அந்த மேஜிக்கெல்லாம் ஸ்க்ரீனில் நடக்குது. சூப்பராகவே இருந்தது. அவரோட என்ட்ரி சீனு, அவரோட சின்ன சின்ன காமெடி. இந்த வயசுலையும் அந்த என்ன சிக்கிட்டு பாட்டுக்கு அவர் டான்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக ஆடி இருந்தார். அவரோட கெட்டப்புமே லோகேஷ் நல்லா கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஒரு வெள்ளை தாடி, ஒரு கருப்பு இதுன்னு ஒரு கெட்டப்பு, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அந்த காப்பு, அதெல்லாம் தரம். கதை உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு வாரமா ஃபேன்ஸ் சொன்ன கதையெல்லாம் நல்லா இருந்தது மக்கள். எல்சியூன்னு சொல்லலை, எல்சியூ இல்லாம ஒரு கதை சொன்னீங்கல்ல, கூலி படம் இப்படி அந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது அது இப்படிதான் இருக்கும்னு சொல்ல போனா அது நல்லா இருந்தது. என்ன சொல்றது தெரியல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ட்ரெய்லர்ல ஒண்ணுமே நமக்கு ரிவீல் பண்ணல பாருங்களேன், ஏதோ ஒண்ணு லோக்கி சமைச்சுக்கிட்டு இருக்காருன்னு. உப்ப கொஞ்சம் கூட போட்டுட்டாரு மக்களே. கதையை அவர் ட்ரெய்லர்ல சொல்லிட்டாரு. நமக்கு அந்த சிம்பிள் லைன் புரியல. ஏன்னா நம்ம வந்து ஹைப்ல இருந்தோம். ஹைப்ல ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணும் புரியல. அவர் நார்மலா தான் கட் பண்ணிருக்காரு. நம்ம தான் என்ன நினைச்சோம், இன்டெலிஜென்ட்டா. அவர் இன்டெலிஜென்ட்டா ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காரு பாருங்க. ஒரு கதையும் நமக்கு புரியலையே. லோகேஷுக்கு வயிற்ற கலக்கி இருக்கும். நான் தான் மொத்த கதையும் ட்ரெய்லர்ல சொல்லிட்டேனே, உங்களுக்கு ஏன் சார் புரிய மாட்டேங்குது? கதையே அதுதான். ஆமா, இப்ப ட்ரெய்லரை பாருங்க, படம் பார்த்தவங்க போய் ட்ரெய்லரை பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். மொத்த கதையும் அங்க இருக்குன்னா பாத்துக்கீங்களேன். நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாருங்களேன். நானும் தான் ட்ரெய்லரை டீகோட் பண்ணேன். நான் தான் சொன்னேன் 1000% ஒரு ஹைப்ல இருந்தேன்னு. கர்ம முடிச்ச கதை எனக்கும் புரியல அன்னைக்கு. இன்னைக்கு தான் புரிஞ்சுது. நிறையா படம் 3 hours வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கதையில் அவ்வளவு ஸ்டஃப் இல்லைங்க. இந்த கதை ஒரு 2 hours ட்ரிம் பண்ண வேண்டிய ஒரு கதை. இந்த படம் 2 hours 40 minutes ஓடுது. நான் என்ன சொல்கிறேன், இது இங்கிலீஷ் படம் மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு கட் பண்ண வேண்டிய கதை. இப்போ விக்ரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாஸ்டர் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு 2.5 hours நம்ம இருந்து நம்மளை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டோரி பிளாட் அதில் இருக்கும். எனக்கு என்னமோ ஃப்ளட்டாக இருந்த மாதிரியே இருந்தது. வெரி வெரி ஃப்ளட்டாக இருந்தது ஸ்டோரி. ஒரு டிப்பிக்கல்
ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. ஒரு ஃப்ரெண்டு இறந்துருவார். ஃப்ரெண்டு இறந்த செய்தி கேள்விப்பட்டு வந்து நண்பனோட கொலைக்கு காரணமானது யார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழி வாங்கும் படலத்துக்குள்ளே ஒரு பெரிய கேங்குக்குள்ளே போய் இது நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். சூப்பர் ஸ்டாரை இது மாதிரி ஒரு 93 படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் லோகேஷோட அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு பேர் போன ஆள் இல்லை, அதில் காப்பாற்றிடுவார் அப்படின்னு பார்த்தா இன்டர்வல் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே கஷ்டப்பட்டு தள்ளுறாங்க. மலையில் ஏற்றுற மாதிரி ஒரு மாதிரி தள்ளிட்டாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்க ஜோசியக்காரன் ஆயிருவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது. நீங்க சும்மா நினைக்கல இவரு ஆமாங்க அவருதான் இது எப்படி ஆமா அப்படியேதான். ஆட பாவி அதுக்கு அப்புறம் பிடிக்காம இருக்குமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒப்பேத்தி கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தானே முக்கியமான இதெல்லாம் வரும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓஹோ லோகேஷ் லீவில் போயிட்டு வேறு யாரையோ டைரக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இது லோகேஷ் ஃபில்ம் மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு நார்மல் ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படி வந்துருச்சு. அப்போ அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனாக நான் பார்க்கும்போது இவங்க கொடுத்த இன்டர்வியூலாம் என் மைண்டுக்கு வருது. ஒருத்தர் சொன்னாருங்க ஒரு இன்டர்வியூவில், இது எல்சியூவில் இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க அப்படின்னாரு. ஏறிச்சு ஹைப்பு. நானும் ஃப்ரேம் 1ல இருந்து பார்க்குறேன், இந்த வரும் சர்ப்ரைஸ். இப்போ வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது எந்த ஒரு சர்ப்ரைஸுமே வைக்காம தான் நமக்கு கொடுக்குற பெரிய சர்ப்ரைஸ். ஒவ்வொரு வருஷமும் பர்த்டேக்கு கேக் வெட்டினா என்ன சர்ப்ரைஸ்? 12 மணிக்கு டெய்லி வந்து கேக் வெட்டினா சர்ப்ரைஸ் இருக்குமா? ஒரு பர்த்டேக்கு கேக்கே வராம அடுத்த நாள் வந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் ஆகும்ல. அதே டாக்டிக்ஸை தான் லோகேஷ் பண்ணியிருக்காரு. நானும் எதிர்பார்க்குறேன் அவங்க சொன்ன சர்ப்ரைஸ் எப்போ சார் வரும். அவர் தான். ஸோ நம்ம கூட சொன்னோமே இப்படி எல்லாம் அந்த விடுவேன் எஸ்கேவா ஜீவாவா. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அந்த டிஏஜிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பரட்ட தலையோட சூப்பர் ஸ்டாரோடைய வரும்போது நம்மளோட அந்த பழைய சூப்பர் ஸ்டாரோட 90s படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் வரணுங்கிறதுக்காக அந்த பழைய படங்களில் மழை பெய்யும் இல்லை பழைய பிரிண்ட் அந்த எஃபெக்ட் எல்லாம் போட்டு அந்த பழைய காலத்துல வாய்ஸ் அவங்க டப்பிங் பண்ணும்போது ஒரு விதமான சவுண்டில் அந்த குரல் கேட்கும். பழைய படங்களோட ஆடியோ, அந்த ஆடியோ எஃபெக்டை இதுல கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார் அவர் பேசும்போது ஆமாங்க அந்த பழைய படங்கள் படிக்காதவன் அந்த படங்கள் பார்க்குற ஒரு ஃபீல் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே ரொம்ப இல்லை, அங்கங்க வருது. அது நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கூட வராது. மொத்தமா ஒரு 3 மினிட்ஸ் தான். சத்யராஜுக்கு டிஏஜிங் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது கேட்கவே இல்லை, இருந்தாலும் இருக்கு. அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆனால் சூப்பர் ஸ்டாரோட டிஏஜிங் வந்து நல்லா இருந்ததுன்னா பயந்துட்டே இருந்தேன். டிஏஜிங்கில் சொதப்பிட்டாங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கே நிற்காது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒரு அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. அதுக்குள்ள அவ்வளோ ஒரு மேட்டர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒரு நார்மல் கதை தான். பட் அது அவங்க அதை ஒரே ஃப்ளாஷ்பேக்காக ஓகே நான் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்ட்டு ஃபுல்லாக போடாமல் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு 3 இடத்துல கட்டாயி பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்தது வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அத்தனை பேர் தான் படத்தில் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேமியோ அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடைசியில் அமீர் கான் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு ஜீப்பு வரும். நான் கூட நீதானா அத நீ அப்புறம் படத்துல பாத்துக்க. இப்ப சொல்லிட்டா நான் பட்ட துன்பத்தை நீங்களும் படுங்க சார். அப்ப 1000 கோடி எல்லாம் இல்ல. 1000 கோடி கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா எனக்கு 1000 கோடிக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஜெயிலர் என்கேஜ் பண்ணின அளவுக்கு கூட இது என்கேஜ் பண்ணலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஜெயிலர்ல நான் சொல்லியிருப்பேன் அந்த அவர் யாருக்காக ஆள் அனுப்பியிருக்காரு பாரு அப்படின்னும் போது அப்படியே அவங்க எல்லாம் அப்படியே திரும்பும் போது அந்த ஹுக்கும் பிஜிஎம் வந்து நம்மளை அறியாமலே இப்படி கை வந்துருச்சா. இங்கே நானும் இந்த கையை எழும்பி தட்டும்னு பாக்குறேன். சுகர் வந்த கை மாதிரி அப்படியே கிடைக்கும். எதிர்க்கவும் இல்லை தட்டவும் இல்லை. ஏங்க லோகேஷோட ஒரு ட்ரேட்மார்க் இருக்குல்ல அந்த பழைய பாட்டு போடுறது, அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுலயும் ஒரு பழைய பாட்டு வருது. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. நம்ம ஒரு க்ளூ கொடுக்குறேனே, நம்ம பிரசாந்த் சாரோட ஒரு பழைய பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு விக்ரம்ல ஒர்க் ஆன அந்த பாட்டு, கைதியில ஒர்க் ஆன அந்த பாட்டு, லியோவில் ஒர்க் ஆன அந்த பாட்டெல்லாம் டு பி ஃப்ராங்க் என் பார்வைக்கு நாங்கள் பார்த்த ஹாலில் ஒரு 100-150 பேர் இருந்தோமா, ஒருத்தர் கூட கைதட்டலை. அந்த லோகேஷோட அந்த ட்ரேட்மார்க் பாட்டு வருது ஒரு ஃபைட்டுக்கு தான் வருது, கைதட்டலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளவு சீன் நடந்ததுல நமக்கு அந்த ஃபைட்டுக்கான ஹை கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம தப்பு, ஓவரா ஹைப் ஏற்றுறது அவங்க தப்பு.
இது ஒரு நார்மல் படமுங்கன்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருக்கலாம். இது அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், என்னால உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது இந்த படத்தை இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அந்த படமெல்லாம் பார்க்க மாட்டோங்கிற மாதிரி யாருமே இல்லை. ஏன்னா இது சூப்பர் ஸ்டார் படம், யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க போய் அந்த படத்தை ஓரளவுக்காவது என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நோ ஹைப் ப்ளீஸ் அண்ட் நோ எக்ஸ்பெக்டேஷன். லோ கூட இல்லை, எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்க. ஏன்னா டைரக்டர் அப்படி லோகேஷ் கனகராஜன் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் ஏறும்ல, தயவு செஞ்சு அதை அடித்து படுக்க போட்டுருங்க. நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா லோகேஷ் நீயுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்க நீங்கள் அதான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இவர் இது அவரே சொல்லிட்டாரு, இது 10 மணிக்கு சொல்லிட்டாரு, இது எல்சியூல இல்லைன்னு. இருந்தாலும் லோகேஷை நம்ப மாட்டோம், இது எல்சியூல தான் இருக்குன்னு நம்பிட்டு போனீங்கன்னா செருப்ப சாணியில முக்கி நமக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். இது எல்சியூவே கிடையாது. எல்சியூல இருக்கிற டு பி ஃப்ராங்க் எல்சியூல இருக்கிற படங்கள்லாம் அது வேற லெவலுன்னு சொல்லணும். இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து என்ன சார் லோகேஷ் பட கிளைமேக்ஸா சார் இது? கைதி படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அமீர் கான் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அமீர் கான் வந்து சூப்பரா இருந்தார், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படி இருக்கு, தமிழெல்லாம் பேசுறாரு கஷ்டப்பட்டு. ஆனா நீங்க உங்களுக்கு இப்ப லோகேஷ் படத்துல ஒரு பெரிய ஹீரோ ஒரு கடைசி ஒரு 3 நிமிஷம் வர்றாருங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஞாபகத்துக்கு வரும்? எது? ரோலெக்ஸ். ரோலெக்ஸ் அளவுக்குலாம் எதிர்பார்த்தீங்கன்னா மயங்கிருவீங்க தியேட்டர்ல. நீங்க எதிரே பார்க்காதீங்க யார் அளவுக்கு. அவர் அப்படி கொஞ்ச நேரம் தான் வர்றாரு. ஆமா, அந்த சூர்யா வந்த மாதிரி கடைசி கொஞ்ச நேரம் தான் வர்றாரு. பட் சூர்யா கொடுத்த கொஞ்ச நேரம் வர்றாரு. அதான் ஏன் அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்தீங்க? நீங்க வீட்டுல இருந்திருக்கலாமே, வீடியோ கால்ல வந்திருக்கலாம்ல. ஹெலிகாப்டர்லாம் எடுத்து கெட்டப் எல்லாம் சூப்பர் அழகா இருந்தது. ரோலெக்ஸ் ஒர்க் ஆனது மேபி கடைசி வரைக்கும் சூர்யா நடிக்கிறாருன்னு தெரியும், அவரோட கெட்டப் எல்லாம் படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது ஆடியோ லான்ச்சுக்கு அந்த கெட்டப்ல அவர் வந்துட்டாரு, ட்ரெய்லர்லயும் வச்சதுனால நமக்கு எல்லாம் பார்த்த ஃபுட்டேஜ் தானே. ஓகே இவர் வரப்போறாரா அவர் வரப்போறாராங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மொத்த கேரக்டர்லையுமே சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஒர்க் ஆன வில்லன் கேரக்டர், எனக்கு நாகார்ஜுனா கேரக்டர் ஒர்க் ஆகலைங்க. அது வந்து சும்மா ஒரு நாகார்ஜுனா அவ்வளவுதான், அது ஒரு வில்லன் கேரக்டர். நான் இந்த கதையை 7 வாட்டி திருப்பி திருப்பி கேட்டேன். எதுக்கு கேட்டீங்க? ஒரே வாட்டியில புக் பண்ணிருக்கலாம்ல. 7 வாட்டி கேட்டு உங்களுக்கு புரியலையா சார்? அவர் நல்லா பண்ணிருக்காரு, கேரக்டர் வெயிட் இல்லையே. அந்த கேரக்டர் யாரு பண்ணிருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கும். ஆனா சர்ப்ரைஸ் அந்த ஷௌபின் இருக்காருல்ல, மோனிகாவில் ஆடுவாரு, அவரோட கேரக்டர் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சதா இருக்கும். அவர் தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணாரு. ஒரு அளவுக்கு தியேட்டர்ல நம்மள உட்கார வைக்கிறது அவரோட கேரக்டர் தான். அத சொல்றேன், மோனிகா பாட்டை முக்கி முக்கி திணிச்சிருக்காங்க, அது அப்படியே தெரியுது. லோகேஷே சொல்லிட்டாரு இது பிசினஸுக்காக பண்ணுனது. தயவு செஞ்சு சொல்றேன், லோகேஷாவை படம் எடுக்க விடுங்க சார். எனக்கு ஹீரோயின் வேணா பாட்டு வேணான்னா விட்டு தொலைங்கல சார். இல்ல பிசினஸுக்காக ஒரு பாட்டு வேணும்னா அந்த ஆளுக்கு வைக்க தெரியல, கொண்டு போய் திணிச்சு வச்சிருக்காரு. நீங்க சௌபினோட டான்ஸ், பூஜா ஹெக்டே, அந்த சைமன், இவருன்னு உங்களுக்கு தனித்தனியா ஒரு பிட்டு பிட்டா காட்டினாங்கல்ல, தனித்தனியா பார்க்கும்போது ஆகா சௌபினோட டான்ஸ் அபாரம், மோனிகா பாட்டு ஓ அப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது டான்ஸ் எல்லாம் ஓகே, கதைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அத பிசினஸுக்காக வச்சீங்கன்னு நீங்க சொல்லலாம், ஆனா அந்த கதையில அது தெரியக்கூடாது. அப்பட்டமா தெரியுது. அந்த இடத்துல மோனிகா பாட்டு ஏன் வந்துச்சு? அது ஒரு சீரியஸான சிச்சுவேஷன். அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க. எங்க வைக்கிறேன்னு தெரியல. ப்ரொடியூசர் சொல்றாரு வைக்கணும், லோகேஷ் பாத்து வைக்க தொல்லை தாங்க முடியல, வச்சு தொலைங்கடா அப்படின்னு வச்சிருக்காங்க. படம் முடிஞ்சோடனே எழுத்து ஓடும்ல, அப்பயாவது போட்டிருக்கலாம், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்திருக்கு. சுந்தர் சி ஸ்டைல்லையாவது போயிருக்கலாம். இது என்னடா இது? இப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? மோனிகா பாட்டு வரும்போது, ஷௌபினோட டான்ஸ் வரும்போது கைதட்டலாம் அப்படின்னும் போது பார்த்தா பாட்டுக்காக சும்மா கைதட்ட முடியாதுல்ல. அதுக்கு ஒரு பாட்டு வருதுன்னா அதுக்கான ஒரு பில்டப், ஒரு ஃபைட் வருதுன்னா ஒரு இமோஷனல் பில்டப்னு அந்த ஸ்க்ரீன் பிளேல நீங்க எழுதிட்டு வரணும். படம் ஆரம்பிச்சு 1 ஹவர்ல ஒரு ஃபைட் வருதுன்னா நீங்க 20வது நிமிஷத்துல இருந்தே இந்த ஃபைட்டுக்கான லீடை கொடுத்து வரணும். அப்பதான் ஃபைட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து அப்படியே இருக்கு. ஸோ இவ்வளவு சொல்றிய படம் ரொம்ப மொக்கையானு கேட்டா இல்ல, நல்லா தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க ட்ரெய்லரை பார்த்த ஒரு விஷயம் எதிர்பார்த்தீங்கல்ல, சயின்டிபிக் படமா இருக்கணும், சத்யராஜ் எதையோ கண்டுபிடிக்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பேசாம இருக்கு.
நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க அவங்களுக்கு அந்த ரோல் வந்து வெயிட்டாக இல்லை. அந்த ஃபைட் சீன் ஏதோ இருக்கு, ஒரு லேடி ஃபைட் சீன் அந்த சென்சார் சர்டிபிகேட்ல போட்டிருந்தாங்க. ஒரு லேடி எல்லாரையும் கொண்டு விட்டு அப்படின்னு நானும் ஏஜென்ட் டீனா, இதுல ஏஜென்ட் டீனா கிடையாது, இதுல இருக்கிற ஒரே லேடி வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் தான். ஸ்ருதிஹாசன் பண்ணுவாங்க பாருன்னாங்க. ஆனா வேற ஒரு லேடிய பண்ண வச்சிருந்தாங்க. ஏஜென்ட் டீனா மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, பட் சுத்தமா ஒட்டல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ஒரு டயலாக் பேசும்ல, ஒரு போன்ல ஒரு டயலாக் பேசுமே, அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க தானே அவங்கன்னு. சொல்லி வச்ச மாதிரி லோகேஷ் நம்மளை ஏத்தாம அவங்க தான் இவங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வச்சிருவாரு. ஸோ உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்காது. ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா எப்படி வரணும், இப்படி ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது அப்படி வரணும்ல, அங்க வரும்போது நமக்கு தெரியுது இவர்தானா, வாடி மாப்பிள்ள வா வா அப்படின்னா ஆறுதலா வந்து சர்ப்ரைஸ் அங்க வரும்போதே பார்த்துட்டேன் போ அந்த அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது. எனக்கு யூஸ்வலா ½ அன் ஹவருக்கு மேல சீட்ல உட்காந்துருந்தா குண்டி வலிக்கேன். ஆனா நான் அதை வச்சுதான் நம்மள படம் என்கேஜ் பண்ணதா இல்லையான்னு பார்ப்பேன். நல்ல படம்னா எனக்கு குண்டி வலி தெரியாது. இந்த படத்துல இப்படி உட்காந்துருந்தேன் நான், பக்கத்துல இருக்கிற ஒரு மாதிரியா பாக்குறாரு அப்படின்ட்டு இப்படி இருந்தேன். அப்புறம் இப்படி இருந்தேன். ஒரு லோகேஷ் சூப்பர் ஸ்டார் அனிருத் இருக்கிற படத்துல நான் போன் எடுத்து டைம் பார்த்தேன், இங்க எவ்வளவு நேரம் இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு அப்படின்னு. வெரி வீக் ஸ்கிரீன் பிளேங்க, சாரி டு சே. இன்டர்வல் வரைக்கும் உங்களை ஒரு அளவுக்கு என்கேஜ் பண்ணினாலும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஒரு வீக்கான ஸ்கிரீன் பிளே. ஷௌபின் தான் அதை காப்பாத்தி கொண்டு போறாரு. பட் இது ஒரு அவரேஜ் மூவி தான். நீங்க ஆகா ஓன்ற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்க, சூப்பர் ஸ்டார் கையில அந்த வாட்ச் செயின், நம்ம என்ன நினைச்சோம் அந்த தங்கத்தை வச்சு அந்த அது ஒரு ஸ்மக்லிங் தான். வாட்சை வச்சு அந்த செயின் இது பண்றது, அது எத்தனை இடத்துல போட்டாங்க, அங்க போட்டாங்க இங்க போட்டாங்க. படத்துல ஓகே இடத்துல தான் வரும். நீங்க எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க டைம் டிராவலாம் படம். டைம் டிராவலும் கிடையாது. இது லோகேஷ் சொன்னது சரிதாங்க, டைம் டிராவல் இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லன்னு சொன்னாரு. ஆனா இது ஒரு அவரேஜ் படம்ங்கிறத சொல்ல மறந்துட்டாரு. இது டைம் டிராவல், ஆமா இது டைம் டிராவல் கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது. இது என்ன ஜோனர்ல சேர்க்கறதுன்னு எனக்கே தெரியல. அவங்க ஒரு அந்த ட்ரெய்லர்ல ஒரு விஷயம் வரும்ல, அவங்க இதுக்கு மேல ஹாபருக்குள்ள ஏதோ பெருசா பண்றாங்கன்னு, அவர் அந்த டயலாக் கொடுத்த ஒரு வீரியம் கூட படத்துல இவங்க இதுதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு இம்பாக்ட் வரல. பட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை சூப்பரா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு தான் அந்த இம்பாக்ட் வரல. அந்த இவர் இருக்காருல்ல கன்னடா ஸ்டேட்ல இருந்து வந்த உபேந்திரா, அவர் ஒரு நல்ல கேரக்டர் தான். அவருக்கு படத்துல மொத்தமே 4 டயலாக். சொல்லுங்கன்னா, சரிங்கண்ணா, ஓகே அண்ணா, ஆமா அண்ணா, இப்படி ஒரு 4 டயலாக் தான். சரி டயலாக் வேணாம், அவர் அந்த சைலண்டா இருக்கிறது தான் அந்த கேரக்டருக்கு அழகே. ஸோ என்ன சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது ஷௌபின் அண்ட் உபேந்திரா. அந்த உபேந்திரா கேரக்டர் கூட அந்த ஜெயிலர்ல கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சிவராஜ்குமார் வந்து லாஸ்ட்ல வருவார்ல, அது கூட நம்ம கடைசி வரைக்குமே அது சிவராஜ்குமார் தான் நம்ம கெஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவர் ஒரு போர்ஷன்ல வந்துட்டு போயிடுவாரு, அங்க 3ஆவதா ஒருத்தன் இருப்பானு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கேட்டோன்னே நம்மளே யாரு அப்படின்னு பார்த்தா அவர் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது நமக்கு தெரியும். அப்பதான் அதான் சர்ப்ரைஸ். இங்க வந்து நாங்க 18 பேர் இல்ல, மொத்தம் 19 பேர். படம் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சு போச்சு 19ஆவது. ஏன்னா நீங்க தான் ட்ரெய்லர்ல காட்டிட்டீங்க. ட்ரெய்லர்ல காட்டி ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல அவரை அந்த ஒரு இதை காட்டி அவர் ஒரு ரூம் நம்பர்ல குடியிருப்பாரு, அந்த ரூம் நம்பரையும் காட்டி அப்ப தெரியும் இங்க ஒரு பிரச்சனை வரும்போது அவர் இங்க தானே இருக்காரு, அப்ப வந்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. லோகேஷ் பண்ணின ஸ்கிரீன் பிளேயா இது, கைதி, விக்ரம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணின லோகேஷ் பண்ணின ஸ்கிரிப்டா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு. இப்ப சொல்லுவாரு சூப்பர் ஸ்டார் கமல் ஃபேன்னால, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கமல் ஃபேன்னால பழி வாங்கிட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க சூப்பர் ஸ்டாரோட அந்த ஃபேன்ஸ். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு, அவரோட அந்த ஃபைட்டு அது இதெல்லாம் இருக்கு. லோகேஷ் ஒன்று சொன்னாருங்க, எந்த சீனை மக்களோட சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்கோ, இன்டர்வல் சீன். நானும் இன்டர்வல் சீன் வரும்னு பார்த்தா வந்துச்சு, ஒரு ஹை மூமெண்ட் வந்தது, தியேட்டர்ல எல்லாருமே கத்துனாங்க. ஆனா அது சூப்பர் ஸ்டாருக்காக தான் லோகேஷ், உங்களோட ஸ்கிரீன் பிளேக்காக எல்லாம் கிடையாது, சூப்பர் ஸ்டாருக்காக தான் கத்துனாங்க. ஏன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த ஒரு பின்னாடி ஒரு லெட்டர் ஒன்று ஒரு எழுத்து ஒன்று எழுதி இருக்கும், அதுக்கு முன்னாடி அவர் பெரிய கத்தியை வச்சுட்டு வந்து நிற்கும் போது சூப்பர் ஸ்டாருக்காக தான் கத்துனோம்.
ஏதோ நீங்க பெருசா நீங்க எழுதி கிழிச்ச லட்சணத்துக்கு தான் கத்துனாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அந்த இடமுமே ஃபிளட்டா தான் இருந்தது. பட் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக தான் அந்த எனர்ஜி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்தது. ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு நம்ம சூப்பரா ஏதோ இன்டர்வல் பிளாக் எழுதியிருக்கோம்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இட்ஸ் நாட் ஃபார் யூ, இட்ஸ் ஃபார் தட் மேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. லோகேஷ் சார் நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னு. யூஸ்வலா விக்ரம் படம் எல்லாம் முடியும் போது அந்த ஒரு கமல் சார் வந்து அந்த சுயங்கத்தை அப்படி மென்னுகிட்டு வரும்போது ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை லோகேஷ்னு போடும்போது அதுக்கு கை தட்டினாங்க. இதுல வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை லோகேஷ் அப்படின்னு திரும்பி பார்க்க எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருக்குடா. அதான். ஸோ என் கூட படம் பார்த்த பல பேர் டிசப்பாயிண்ட் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு போறதெல்லாம் நான் கேட்டேன். நான் தனியா தான் போனிருந்தேன். ஸோ எனக்கு பேச ஆள் இல்லை. அவங்க என்ன பேசுனாங்கிறத நான் காதால கேட்டேன். இதை நம்ம கண்டிப்பா லோகேஷ் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், நான்லாம் ரொம்ப அவரோட அந்த ஒர்க்குக்கு பிக் ஃபேன். அப்படிப்பட்ட ஒருத்தரோட ஸ்க்ரீன் பிளேயா இதுங்கிறதுக்காகவே நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஓடிடியில் அந்த ஒரு நல்ல பிரிண்ட் வந்தோடனே ட்ரெய்லர் எப்படி டீகோட் பண்ணுமோ லோகேஷோட ஸ்க்ரீன் பிளேயை டீகோட் பண்ணி ஆகணும். எங்க அது உங்களோட சேர்ந்து நல்லா பண்ணா பேசுறோம் இல்ல, நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணா அதையும் நம்ம பேசிதான் ஆகணும். ஏன் லோகேஷ் இந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி சொதப்பி வச்சாருங்கிறத பார்க்கணும். ஸோ நான் சொல்றதை கேட்டுட்டு என்னங்க இவ்வளவு ஆத்திரத்துல பேச்சுல இருந்தாலும் ஒருவேளை படம் ரொம்ப கேவலம்னு கேட்டா அவ்வளவு கேவலம்லாம் இல்லை. நீங்க பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் அவரேஜ் மூவி, நாட் வர்த் த ஹைப். இதுதான் என்னுடைய ஒரு ஃபைனல் ஒரு வேர்டிக்ட் மாதிரி. அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் லோகேஷ்னோட நம்ம ஹைப் ஏத்திட்டு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஏத்துனீங்க. உங்க பக்கமும் தப்பு கிடக்கு. நாங்க எல்சிஓ இல்லைன்னு ஒத்துக்கிட்டு ஓகே அப்ரூவர் ஐட்டம் இல்லை. சரி அந்த கூலிக்குன்னு நீங்க ஏத்தின ஹைப் அளவுக்கு கூட அந்த இது தாக்கு பிடிக்கல. சத்யராஜ் சாரோட கேரக்டர் அதுவுமே அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பெருசா நான் நினைச்சேன். பார்த்தா அதுவுமே ஒரு சப்புன்னு ஆயிடுச்சு. இதுல வந்து வெயிட்டான கேரக்டர்னு நீங்க தேடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் அண்ட் சௌபின் மட்டும்தான் என் கண்ணுக்கு பட்டது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க, நிறைய கேரக்டர்ஸ் வருது. ஏன்னா ஒருத்தர் அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு இதுல சொன்னார்ல, ப்ரொடியூசர் வந்து லோகேஷ்ட சொன்னாரா, லோகேஷ் எல்லா ஸ்டேட்லயும் பேன் இண்டியா போகுது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, இது பேன் இண்டியா போகணும்னு. இப்ப தெரியுது மோனிகா பாட்டை பிசினஸுக்காக வச்சேன், இது பேன் இண்டியா போகணும்னு சொன்னதுக்காகவே லோகேஷ் மேல பிரஷர் ஏறி இருக்கு. அவர் நல்லா பண்ணி விட்டாரு, பெரிய சம்பவம், பேன் இண்டியா தானே இந்தா போறேன் பாரு அப்படின்னு. ஆனா இவங்களோட ஹைப்புக்கு அது நின்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டார்ஸ் அவங்க இவங்கன்னு பார்க்கும்போது அட்டகாசமா இருந்திருக்கும். பட் ஒரு வேஸ்டட் பொட்டன்ஷியல். எல்சியூல சேர்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதையை. நீங்க அதான் சொன்னேனே அந்த ஃபேன் தியரிஸ், 30 வருஷம் ஒருத்தன் ஆஃப்லைன்ல போட்டிருக்கேன்னா 30 வருஷமா கமல் சார் அது ஓகே. தாகாவுக்கும் ரோலெக்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னா அந்த வாட்ச் எல்லாம் வருது. அங்க காணாம போன 2 கண்டெய்னர் இங்க இருக்குன்னு நீங்க ஃபேன் தியரியை கனெக்ட் பண்ணியிருந்தா கூட அப்பிச்சுக்கிட்டு போயிருக்கும் படம். எனக்கு இதுல அனிருத்தோட ஒர்க்குமே நார்மலா தான் தெரிஞ்சுது. ஏன்னா விக்ரம், மாஸ்டர், லியோ அந்த பிஜிஎம்ஸ் கொடுத்த அனிருத், அந்த படத்துல அனிருத்தோட ஒரு பங்கு இருக்கும்ல, அந்த இது கொடுத்த இம்பாக்ட் கூட இங்க கூலில எனக்கு கிடைக்கல. அது ஏன் இதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு நார்மலா ஒரு அவரேஜ் படம் பார்த்த ஒரு ஃபீல் தாங்க. ஸோ இது என்னோட வேர்டிக். பல பேருக்கு படம் பிடிச்சிருக்கலாம், அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கூஸ் பம்ப் தான் எனக்கு அந்த மூமெண்ட் வந்தது. எங்கள் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் ஃபைட்டில் ஒரு டயலாக் பேசுவார்ல, தொடரா பார்க்கலாம் அப்படின்னு, அங்கே மட்டும்தான் முடி நட்டுட்டு நின்றுச்சு அந்த ஃபைட்டுக்கும் அந்த டயலாகுக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் சீனில் கூட நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்டர்வல் எங்கேயோ பில்டப் ஆகி போகுது அப்படின்னும் போது அது ஆமாம், அது எனக்கு தெரியல. அது லோகேஷோட ஸ்டைலில் தான் எழுதியிருக்காரு. மேபி அது எங்கேயோ மிஸ் ஆகி போச்சு, பட் தெரியல. இதுதான் என்னோட ரிவ்யூ. நான் ரொம்ப ஹைப்பில் இருந்தேங்க நேற்று நைட்டு 3 மணிக்கு முழிச்சு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அந்த இப்படி சீவிடி வேணும் சொன்னது அப்படி கனெக்ட் பண்ணுவாங்களோ இப்படி கனெக்ட் பண்ணுவாங்களோன்னு பார்த்தா அது கொஞ்சம் ஃப்ளட்டு தான். இதுல இருந்து ஒரு லெசன் லேர்ன். ஆனா நம்ம எத்தனை லெசன் லேர்ன் பண்ணாலும் நம்ம திருந்த போறது கிடையாது. ஹைப்பு மட்டும் ஏத்தாதீங்க. ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆடியோ லான்ச்சு, அவங்களோட இந்த இன்டர்வியூஸ் எதுவும் பார்க்காதீங்க, எந்த இன்டர்வியூவும் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு பேச்சில் ஹைப் ஏற்றி விட்டு போயிடுறாங்க, நம்ம காசு தான் வேஸ்ட் ஆகுது. நம்ம பெரிய ஹைப்போட நம்ம காசு கூட பரவாயில்லைங்க. இன்னைக்கு என் டைம் 4 hours வேஸ்ட்டாக போச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து படம் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து 4 hours வேஸ்ட்டு. ஆனால் ஒரு அளவுக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு ஒன் டைம் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் நான் திருப்பி சொல்கிறேன், லோகேஷுக்காக கிடையாது, சூப்பர் ஸ்டாருக்காக தான் நீங்கள் பார்க்குறனாலும் பார்ப்பீங்க. அந்த 2.5 hours உங்களை உட்கார வைக்கிறதா இருந்தாலும் அந்த மனுஷனுக்காக தான். அவனுக்கு புரியுது, அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு, ஃபைட்டெல்லாம் அவரால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு. பட்
கோடி கணக்கில் பட்ஜெட் வச்சிருக்கீங்களே, அந்த ஃபேஸை வெட்டி ஒட்டுறீங்கல்ல ஃபைட் சீனுக்கு, அப்பட்டமா தெரியுது சார். நீங்கள் அதை இருட்டில் அந்த ஃபைட் சீனை வச்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? அந்த அது தெரியுது, அது அவருக்கு ஏத்த மாதிரி எழுதி இருக்கலாம். ஆமா, இப்போ ஜெயிலர்ல பாருங்க நம்ம எப்படி அதை சரியா மேட்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவருக்கு எந்த மாதிரி ஃபைட் வரும் அந்த மாதிரி ஃபைட்டு. இதுல வந்து நீங்க கொஞ்சம் ஓவர்டோஸ் ஃபைட் வச்சுட்டீங்க, அதுக்காக அவரோட தலையை வெட்டி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அவர் இப்படி போறாரு, தலை லேட்டாக வருது. எனக்கு அது டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. பட் நீங்கள் அவரையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த தலை ஒட்டாது. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைட் ஒட்டாது. அப்புறம் எங்கே நீங்கள் பின்னாடி போடுற அந்த ரெட்ரோ சாங் மட்டும் தெரியல. எனக்கு நான் ஃபேமிலியோட போய் பார்க்கணும் ஒரு இதுன்னு அது எனக்கு வரவில்லை. ஸோ திஸ் இஸ் மை வேர்டிக்ட். நீங்கள்லாம் போய் படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பாய்லர்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸ்பாய்லர் இல்லாமல் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல, எதுவும் சீன்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. வீடியோ எங்கே ஒன்று கேளு. ஸ்ருதிஹாசன் தள்ளிட்டு போவாங்களே, அது போனேன் தான். அதான் சொன்னேன், நம்ம ட்ரெய்லர்ல கெஸ் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம். இப்போ இன்டெலிஜென்ட்டா வெட்டி இருக்காரு, அவர் இருந்ததை தான் வெட்டி இருக்காரு. நம்ம ஓவரா எதிர்பார்த்ததுனால இது அப்படியா இருக்கும். ஓஹா ஊவாஹா ஊவாஹா எல்லாம் நீ என்ன நினைச்சி அதான், நீ என்ன நினைச்சி அதான். நம்ம நினைக்காததெல்லாம் அங்க இருக்கான்னு கேட்டா இல்லை. நம்ம நினைக்காத அங்க இருந்தது என்ன தெரியுமா? அதான் நம்ம நினைக்காத ஒரு ஷாக் என்னன்னா, இது லோகேஷ் படமா அப்படிங்கிறத நம்ம நினைக்காதது நடந்தது. ஸோ 0 ஹைப், 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒண்ணுமே இல்லாம சூப்பர் ஸ்டாருக்காக போய் பார்த்துட்டு வாங்க. லோகேஷ் என்னைய இந்த வாட்டி ஏமாத்திட்டாரு. அடுத்த கைதி 2 பண்றாரு, பார்ப்போம். அண்ட் லோகேஷுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ், அது உங்கள் கரியர் உங்கள் டிசிஷன். பட் ஒரு ஃபேனாக நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ உங்களோட ப்ரைம் டைமில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் குட் ஃபார் யூ, இட்ஸ் குட் வர்த் அவர் மணி. நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் கொடுக்குற 120 ரூபாய்க்கு வர்த்தான ஒரு விஷயம் பண்ணணும்னு. ஸோ மக்கள் உங்ககிட்ட இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த LCU வைப். யார் யார் உள்ளே கொண்டு வர போகிறாரு, அமீர் கான் சூப்பர் ஸ்டாருன்னொன்னே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக LCU எதிர்பார்த்துருந்தாங்க. நீங்கள் அவங்க எதிர்பார்த்ததை சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோவில் இப்போ நான் வந்து சொல்கிற ரிவ்யூ வேறு மாதிரி இருந்திருக்கு. சரி, LCU இல்லை, அது உங்களோட சாய்ஸ். பட் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து LCU ஒரு முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் மூவிஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த எக்ஸ்பெக்டேஷன் தொல்லை உங்களுக்கு வராது. ஸோ ப்ளீஸ் ட்ரை அண்ட் ஃபினிஷ் LCU ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப வருஷமாக அது இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதை நீங்கள் எவ்வளோ இழுக்கிறீங்களோ அது மேலே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் LCUவில் படம் பண்ணாலும் தேராது. ஸோ அடுத்தது கைதி 2 பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் வெயிட்டிங். எனிவேஸ், சூப்பர் ஸ்டாரு ஷௌபின் இவங்க 2 பேரும் படத்தை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்காகவும் லைட்டாக உபேந்திராஜிக்காகவும் நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். எல்லாரும் போய் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு வந்து அப்புறம் உட்காந்து அழுவோம். டேக் கேர், பாய்.